இப்போ மலிவு விலையில் இருக்குதுன்னா அவங்க ரா மெட்டீரியலையும் மலிவு விலையில் தானே வாங்குவாங்க. பாக்டீரியா உருவாகாது. அந்த ஆனையான்னு சொன்னேன் இல்லைங்களா, அது 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை இந்த எல்லா ரத்தத்தில் இருக்கிற பாக்டீரியாவையும் அப்படியே டெவலப் ஆகாமல் கில் பண்ணிடும். இந்த ஃப்ளூயிட் சுரக்காது. அப்போது அவங்களுடைய திருமண வயதுக்கு வரும்பொழுது தாம்பத்தியமும் அவர்களுக்கு சிறப்பாக அந்த பெண்ணுக்கு இருக்காது. மேம் 2008 ஆரம்பித்து இப்போ 2024 இத்தனை வருஷமாக நீங்கள் நிறைய பேர்கிட்ட இந்த பேடை பற்றின ஒரு விளக்கம் கொடுத்துருப்பீங்களா? ஆனியான் சிப் பேட்னா என்ன, அதனால் என்ன ஒரு பயன்பாடு, ஒரு ப்ளஸ் நமக்கு கிடைக்குது அப்படின்றத பற்றி மக்களுக்கு சொல்லணும் மேம். ஏன்னா அது புரிஞ்சால் தான் இப்போ நயன்தாரா மேம் கேட்ட மாதிரியே தான், நான் இதுக்கும் என்ன வித்தியாசம், நான் இதை விட்டு ஏன் இதை யூஸ் பண்ணுன்றது தான் இப்போ இருக்க பெண்கள் நம்ம லோக்கல் மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய நாப்கின்ஸோடு சொல்கிறாங்க. ஸோ இது என்ன வித்தியாசம்ன்றது சொல்லுங்கள் மேம். நம்ம கொடுக்குற இந்த 5 டெக்னாலஜி என்ன பண்ணுது அப்படிங்கிறத தான் நான் விளக்கம் கொடுக்குறேன். இந்த 8 லேயர் என்ன பண்ணுது, உள்ளே இருக்கிற அந்த ஜெல் மார்க்கெட்டில் இருக்கிறதுக்கும் ஃபெமினைனுக்கும் என்ன வித்தியாசம், ஏன் ஃபெமினைனுக்கு நீ மாறணும் அப்படிங்கிறத நம்ம டெமோ மூலமாக காமிக்க. ஒவ்வொரு பேடையும் அவங்க யூஸ் பண்ணுற பேடை எடுத்துகிட்டு வர சொல்லி ஸ்டிக் பண்ணிடுவோம், ஃபெமினைனையும் ஸ்டிக் பண்ணிடுவோம், லேயராக பிரிப்போம். இப்போ மலிவு விலையில் இருக்குதுன்னா அவங்க ரா மெட்டீரியலையும் மலிவு விலையில் தானே வாங்குவாங்க. ரீசைக்கிள் பண்ணுற காட்டன் தான் இருக்கும். அந்த ரீசைக்கிள் பண்ணியிருக்கிற காட்டனுக்குள்ளார டயாக்சின், குளோரின் இருக்குது. அந்த டயாக்சினும் குளோரினும் நம்ம ரத்தம் போய் உட்காருதில்ல, அதையெல்லாம் என்ன ஆகும்னா அந்த தன்மை உள்ளே போகும். அது உள்ளே போய் நாளைக்கு பிரச்சனை பண்ணாது. 10 ஆண்டுகள் அது அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இது அப்படியே போயிட்டே இருக்கும். நீர்க்கட்டி, பிசிஓடி ப்ராப்ளம், வெள்ளைப்படுதல், ஓவர்ஃப்ளோ, இர்ரெகுலர், மலட்டுத்தன்மை, கட்டியாக வர்றது, புற்றுநோய் வர்றது, குழந்தை இல்லாமல் போகிறது, இது எல்லாமே வருங்க. அப்போ இதெல்லாமே பிரச்சனைக்குரிய ஏரியா. அப்போ பிரச்சனைன்னு ஒன்று இருக்குதுன்னா நிச்சயம் தீர்வுன்னு ஒன்று வேணும் தானே, அது இருக்கணும். அதுதான் ஃபெமினைன். என்ன தீர்வுனா, நம்ம ரத்தம் உறிஞ்சிக்கும், லாக் பண்ணிக்கும். ஏர் 8 லேயருமே ஏர் சர்க்குலேஷன் இருக்குது. பாக்டீரியா உருவாகாது. அந்த ஆனையான்னு சொன்னேன் இல்லைங்களா, அது 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை இந்த எல்லா ரத்தத்தில் இருக்கிற பாக்டீரியாவையும் அப்படியே டெவலப் ஆகாமல் கில் பண்ணிடும். அப்போ நீங்கள் அந்த மைண்டில் இருந்து அந்த 2 மணி நேரத்தை தூக்கிடலாமா? நீங்கள் 3 மணி நேரம், 4 மணி நேரம் அந்த மாதிரி உங்கள் பேடு நீங்கள் முழுசாக ஃபுல் ஆகிற வரைக்குமே அது பாக்டீரியாவை கில் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஆனையான். ஓகே. அப்போது அந்த ஆனையான் இருக்குது. அப்போ இன்ஃப்ராரெட் என்ன பண்ணுதுன்னா, உங்களுக்கு ஒரு இரிட்டேட் இல்லாமல் நீங்கள் ஹாப்பி மூடில் இருப்பீங்க. அந்த ஹாப்பி மூடில் இருக்கும் பொழுது இவன் நல்லவனா இவன் கெட்டவனா அப்படிங்கிற ஒரு முடிவெடுக்கிற திறன் உங்களுக்கு கிடைக்கிது. அது அதில் இருக்குது. அடுத்து மேக்னெட்டிக் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி இருக்குது. அது என்ன பண்ணுதுன்னா உங்களை உற்சாகமாக வச்சுக்குது. இப்போ நீங்கள் காலையில் இருந்து ராத்திரி வரைக்கும் நீங்கள் வேலை பார்க்குறீங்கன்னு வைங்களேன், எத்தனை மணி வரைக்கும் உற்சாகமாக இருப்பீங்க? அந்த காலையில் எந்திரிச்சு நீங்கள் ஈவினிங் வரைக்கும், நைட்டு வரைக்குமே வேலை பார்க்குறீங்க. காலையில் இருந்த உற்சாகம் அப்படியே சாயந்தரம் வரைக்கும் இருக்குமா? நைட் வரைக்கும் அப்படியே கிராஜுவலாக குறைஞ்சிட்டே தான் வரும். நார்மல் டைம்லேயே, நல்லபடியாக பீரியட்ஸ் அல்லாத டைம்லேயே. பீரியட்ஸ் டைமில் அப்போல்லாம் நமக்கு ஒரு மூடே இருக்காது, எதுவும் பண்ண வேண்டாம், சும்மா தூங்கலான்ற மாதிரி தான் இருக்கும். தூங்க முடியுமா? முடியாது, வயிறு வலிக்கும். நீங்கள் பேட்டி யாரையாவது எடுக்கணும்னா எடுத்து தான் ஆகணும். நீங்கள் ட்ராவல் பண்ணணுன்னா பண்ணி தான் ஆகணும். ஒரு இரிட்டேஷனோடையே தான் நம்ம இருப்பீங்க. அப்போது நீங்கள் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கூட அந்த நம்மெல்லாம் எங்கடா போய் சாதிக்க போகிறோம் போட இந்த உடம்பை வச்சுக்கிட்டு நெகட்டிவ் தாட் நிறையா வருமா இல்லையா? இதே சமயம் நீங்கள் காலையில் இருந்து என்னென்னு தெரியல, நல்ல ஃபீல், ஹாப்பியாக இருக்கீங்க, உற்சாகமாக இருக்கீங்க, இன்னும் 2 வேலை இருக்காதா, சேர்த்து செய்வோமா அப்படின்னு இருந்தால் உங்கள் சாதனை எப்படி இருக்கும்? அது எப்போ வரும்னா, அந்த பீரியட்ஸ் முடிஞ்சு அந்த பேடை தூக்கி போட்டு ஒரு 5ஆவது நாள் இல்லை 6ஆவது நாள் தான் நமக்கு அந்த ஃபீல் வரும். அப்போ மாதத்துக்கு ஒரு 10 நாள் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாகவே இருக்கிறீங்கனாவே எவ்வளோ நாட்களை தொலைத்து கொண்டு இருக்கிறோம். அடுத்து நானோ சில்வர்னு ஒன்று இருக்குது. இப்போ உங்கள் கண்ணில் கடவுள் உங்கள் கண்ணை படைச்சிருக்கிறாரு. எங்கிருந்து அந்த கண்ணீரை படைச்சார்? இப்போ நீங்கள் நினச்சிங்கன்னா கடன்னு கண்ணீர், ஒரு துக்கமான விஷயத்தை நினச்சா வருதா இல்லையா? அவ்வளோ தண்ணி வருது இல்லை? நாக்கில் உமிழ்நீர் சுரக்குதா? எவ்வளோ சுரக்குது உமிழ்நீர்? அது மாதிரி உள் உறுப்புகளுக்கு சில கிளான்ஸு, அந்த சுரபிகள் சுரக்குது.
பிறப்புறுப்பில் சுரக்குது. ஓகே. இப்போ பிளாஸ்டிக்கு கெமிக்கல் எல்லாம் வைக்கும் பொழுது 10 வயது குழந்தை வைக்க ஆரம்பிக்கிறாளா, அவளுக்கு 25 வயசில் திருமணம் நடக்குதா, இந்த கெமிக்கல், இந்த பிளாஸ்டிக்கு, இந்த பர்ஃப்யூம் எல்லாம் ட்ரை ஆக்கிரும். ஓகே. இந்த ஃப்ளூயிட் வந்து சுரக்காது. அப்போது அவங்களுடைய திருமண வயதுக்கு வரும்பொழுது தாம்பத்தியமும் அவர்களுக்கு சிறப்பாக அந்த பெண்ணுக்கு இருக்காது. அந்த முட்டை, கருமுட்டையும் ரொம்ப பலகீனமாக இருக்கும். ஓகே. அதனால தான் இவ்வளோ கருத்தரிப்பு மையங்கள். அப்போ இந்த நானோ சில்வர் என்ன பண்ணுதுன்னா, ட்ரை ஆக்காமல் பார்த்துக்குது. இயற்கையாக இறைவன் கொடுத்த வரம் இந்த சுரபிகள் எல்லாம் அதெல்லாம் பாதுகாக்கப்படுகிறது. அடுத்து கைட்டின்கிற ஒரு டெக்னாலஜி இப்போ நம்ம பயன்படுத்திட்டோம். இப்போ அகற்றணும். அதை அப்படியே பேண்டீஸ்லேருந்து எடுத்து ரோல் பண்ணி நம்ம ஒட்டும் பொழுதே ஒரு பேப்பர்லேருந்து எடுத்துகிட்டு தான் அதை ஒட்டுவோம். அந்த பேப்பரில் வச்சு மறுபடியும் ரோல் பண்ணி ஒரு நியூஸ் பேப்பரில் மடித்து நீங்கள் தூக்கி போட்டுட்டிங்கன்னா 6 மாதத்தில் அது காணா போயிடும். மண்ணோட மண்ணாக மக்கி போயிடும். ஓகே. அதுக்கு கைட்டின் சப்போர்ட் பண்ணுது. அந்த பேப்பரெல்லாம் யூஸ் பண்ண அந்த லேயர் எல்லாத்தையும் மண்ணோட மண்ணாக மக்க வச்சிருதா. அந்த கைட்டின் வந்து மக்கி போகிற வரைக்கும் தாவரத்துக்கோ விலங்குக்கோ நீர்நிலைகளுக்கோ மண்ணுக்கோ சக மனிதருக்கோ கெடுதல் பண்ணாது. ஓகே. அதுக்கு தான் சிஇ சான்றிதழ். ஐரோப்பிய நாடுகளில் சிஇ சான்றிதழ் இருந்துச்சுனாவே அது வந்து இந்த சுற்றுப்புற சூழலை பாதுகாக்கிற கெடுக்காமல் இருக்குது ஓகே அப்படிங்கிறதுக்கான சான்றிதழ். அது நம்மளோட ஃபெமினைனில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இப்போ வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேள்விகள் கேட்டிருந்தாங்க. நிறைய பெண்கள் வந்து எப்படி ஃபெமினைனை நான் பர்ச்சேஸ் பண்ணோம், எங்கே பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அதுக்கு பதில் சொல்லணும். இப்போ தான் மெடிக்கல் ஷாப்பில் ஸ்டோர்ல எல்லாம் பிளேஸ்மெண்ட் தமிழ்நாடு முழுவதும் ஒரு 20,000 கடைகளில் பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே. எங்களோட ஸ்டாக்கிஸ்ட்டு சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட்டு எல்லாரும் சேர்ந்து தமிழ்நாடு முழுவதும் ஒரு 20,000 கடைகளில் பிளேஸ்மெண்ட் பண்ணியாச்சு. ஓகே. ஸ்டோர்ஸு, மெடிக்கல் ஷாப்பு. அப்படி உங்கள் அருகாமையில் போய் நீங்கள் பார்க்குற கடையில் ஒரு வேளை இல்லை அப்படின்னா feminian.in அப்படிங்கிற இணையதளத்தில் அவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அமேசான், ஃப்ளிப்கார்ட்லேயும் அவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு நாளைக்கு எத்தனை பேட் உபயோகப்படுத்துகிற மாதிரி இருக்கும் அண்ட் எத்தனை மணி நேரம் இந்த பேடை உபயோகப்படுத்தலான்ற கேள்வி கேட்டிருந்தாங்க. இது டிபெண்ட் வந்து எப்படின்னா ஃப்ளோ பொறுத்து. இப்போ என்னோட உடம்பை வச்சு நான் சொல்கிறேன். எனக்கு ஃபஸ்ட்டு டே வந்து நான் ஒன்று தான் யூஸ் பண்ணுவேன். ஓகே. ஃப்ளோ எனக்கு கம்மியாக இருக்கும். இப்போ நான் இன்னைக்கு காலையில் பீரியட்ஸில் இருக்கேன்னா ஃப்ளோ ரொம்ப கம்மியாக இருக்கும். டே ஃபுல்லாக பார்த்துட்டு எனக்கு ஃப்ளோ கம்மியாக இருந்தாலுமே நான் வந்து அடுத்த நாள் காலையில் தான் மாற்றுறேன். 24 ஹவர்ஸ்க்கு அந்த பேடு எனக்கு தாங்குது. அப்படி யூஸ் பண்ணுறதுல இந்த இஷ்யூ அதான் ஆனையான் இருக்கிறதுனால. ஓகே. இப்போ ஆனையான் வந்து பாக்டீரியாவை கில் பண்ணுது. ஓகே. அதனால எனக்கு தாங்குது, எனக்கு ட்ரையாகவும் இருக்குது. நான் அடுத்த நாள் காலையில் தான் மாற்றுறேன். இது ஃபஸ்ட்டு டே. செகண்ட் டே வந்து நான் நைட் ஒன்று சேஞ்ச் பண்ணுவேன். ஓகே. ஏன்னா எனக்கு ஃபுல்லாகிடும், ஃப்ளோ ஜாஸ்தி இருக்கும். செகண்ட் டே 2 மாற்றுவேன், தேர்ட் டேவும் 2 மாற்றுவேன், ஃபோர்த் டே 1. ஓகே. அப்போ என்னோடய பீரியட்ஸ்க்கு 1, 3, 5, 6 பேடு, மொத்தமாக என்னோடய பீரியட்ஸ்க்கு 6 பேடில் எனக்கு க்ளீன் ஆகிடும். ஸோ இதோட டிஸ்போசபிள் மெத்தடை பற்றி சொன்னீங்க. இப்போ ஒரு நாப்கின் யூசேஜ் இருக்குது, எந்த மாதிரி இதை பயன்படுத்தணும், என்ன மாதிரி பேண்டி லைன் யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு பேசிக் டிப் கொடுக்குறீங்களா? பேண்டீஸ் வந்து நல்லதாக போட்டுக்கணுமா. நம்ம பேடு யூஸ் பண்ணும்போது கம்மு வந்து ஃப்ளாட்டாக இருக்காது, ஓகே, ரொம்ப அதிகமாக இருக்காது, ஒரு 4 கோடு தான் இருக்கும் கம்மு. அப்போ டைட் பேண்டீஸ் நல்லா ஒட்டிட்டு நல்லா டைட் பேண்டீஸ் போட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும். ஒரு பிட்டு கூட நகராது, ஒரு ட்ராப் கூட வெளியே வராது. ஓகே. பேண்டீஸ் நல்லா தான் வாங்கிக்கணும். இந்த ஓட்டையானது, எலாஸ்டிக் போனது, லூஸாக இருக்கிறது போடக்கூடாது. நல்ல பேண்டீஸாக போடணும். பேண்டீஸுமே அட்லீஸ்ட் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு முறையாவது நல்லா இருந்தால் கூட தூக்கி போட்டுட்டு வேற வாங்கிக்கணும். அது ஒன்று. அப்போ சைஸ் வந்து நம்மக்கிட்ட 410 இருக்குது. அது ரொம்ப பெரிய சைஸு. அது வந்து ஓவர்ஃப்ளோ, ட்ராவல், குழந்த பிறந்திருக்கு, டெலிவரி டைமு, அந்த டைமெல்லாம் வந்து பெரிய சைஸு. மெனோபாஸ் டைமு, ஒரு சில பேருக்கு அந்த பீரியட்ஸ் நிற்கிற டைமில் ஃப்ளோ ஜாஸ்தி வரும். அப்போல்லாம் அவங்க 410 எடுத்துக்கலாம். ட்ராவலில் இருக்கேன் அப்படிங்கிற சமயத்தில் 320 mm இருக்குது. அது வந்து எக்ஸல் நார்மல் சைஸு. அது எப்பவும் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம்.
எல் சைஸ் வந்து இந்த 4th டே இந்த டே 1 அந்த சமயத்தில் அது யூஸ் பண்ணிக்கலாம். பேண்டி லைனர் ரெகுலராகவே யூஸ் பண்ணலாம் டெய்லியுமே. இப்போ நீங்கள் காமன் டாய்லெட் யூஸ் பண்ண போகிறீங்க, வெளியில் ட்ராவலில் இருக்கீங்க, எங்கேயா வெளியே போகிறீங்கன்னா இந்த 5 டெக்னாலஜியும் அந்த பேண்டி லைனரில் இருக்குது. யூரினல் இன்ஃபெக்ஷன் வராது, ஹார்மோன் எப்பவுமே நல்லா இருக்கும். இந்த ஹார்மோன் வந்து எப்பப்பெல்லாம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும்னா நீங்கள் வருத்தம், கவலை, இப்போ நம்ம மைண்ட் அப்படி தானே இருக்குது. திடீர்னு பார்த்து சந்தோஷமாக இருப்போம், திடீர்னு சோகமாக இருப்போம். அதெல்லாமே பேலன்ஸாகவே நமக்கு வேணும்னா டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் டெய்லியுமே உற்சாகமாக இருக்கணும், நான் டெய்லியுமே எனக்கு நாளமில்லா சுரபிகள் நல்லா இருக்கணும் அப்படின்னா டெய்லி பேண்டி லைனர் யூஸ் பண்ணலாமே. ஓகே. ஸோ எந்த ஒரு கொலாபரேஷனுமே ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்குது அப்படின்னும் போது அது நன்மை தானே, அது தாராளமாக பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. மிகப்பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ், இது இந்த அளவுக்கு வளர்ந்து வந்ததுக்கு. அண்ட் ஆல் த பெஸ்ட், இன்னும் மேலே மேலே வளரணும், நிறைய பேருக்கு இது போய் சேரணும். தேங்க்யூ ஸோ மச். நிச்சயம் நீங்கள் என்ன இந்த மாதிரி கேள்வி கேட்டு பேட்டி எடுத்து இதை ஒளிபரப்புறதுக்கும், இதை பார்க்குற பெண்கள், நீங்கள் நான் பார்க்குற பெண்களுக்கு என்ன சொல்கிறேன், இல்லை பார்க்குற ஆண்களுக்குமே கமெண்ட் பாக்ஸில் போடுறதுக்கு ஏதாவது நீங்கள் டைப் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா நல்லதை பரப்புங்கள், நல்லதை பரப்புங்கள், புண்ணியத்தை சேர்த்துங்கள். நன்றிம்மா. தேங்க்யூ.